தேச பிரிவினையின் கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் துணிச்சலுக்கும் அஞ்சலி. இன்று தேச பிரிவினை தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து பதிவு. 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி தனது வீட்டின் மீது மூவர்ண கொடியை பறக்கவிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. லக்னோவில் உள்ள வீட்டில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உள்ளிட்டோருடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்துள்ள தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்த ஆலோசனையில் பிற பாதுகாப்பு படை தலைவர்களும் பங்கேற்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் காவல் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 1037 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிப்பு. சிபிஐ, மத்திய ரிசர்வ், மாநில காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பிரிவில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு விருது. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் அதிமுக பங்கேற்பு. நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 180 பேருக்கு வழங்கிடும் அடையாளமாக 10 பேருக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களின் விலையை சுமார் 40% வரை உயர்த்தியிருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். பாடப்புத்தகங்களின் விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் தேசிய கொடியேந்தி பாஜகவினர் பைக்கில் செல்லும் பேரணிக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய கொடியேந்தி திருப்பூர் குமரன் உயிர் தியாகம் செய்த நிலையில் தேசிய கொடியேந்தி பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிருஷ்டவசமானது என்று கருத்து. லடாக்கில் மூவர்ண கொடியுடன் ஊர்வலமாக சென்ற ராணுவ வீரர்கள். ஹைதராபாத்தில் துணை ராணுவ படையினர் மோட்டார் சைக்கிள் பேரணி. எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை ஒட்டி மூவர்ணத்தில் மிளிரும் ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டை. தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் ஆரஞ்சு, வெண்மை மற்றும் பச்சை நிற மின் விளக்குகளால் அழகுற அலங்கரிப்பு. உலகின் மிக உயரமான ஜம்மு காஷ்மீரின் செனாப் ரயில்வே பாலத்தில் பட்டொலி வீசி பறக்கும் 735 மீட்டர் நீள தேசிய கொடி. வீடுதோறும் கொடியேற்றுவதை வலியுறுத்தி கார்கில் காவல்துறையினர் மூவர்ண கொடியுடன் பேரணி. வங்கதேச ராணுவத்தினருடன் 3 நாட்களில் 83 கொடி சந்திப்புகளை நடத்திய எல்லை பாதுகாப்பு படையினர். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல். எதிரியின் இலக்கை குறிவைத்து தாக்கும் கௌரவ் நீண்ட தூர சறுக்கு குண்டு சோதனை வெற்றி. Su-30 MKI போர் விமானத்தில் இருந்து சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தகவல். முதன்முறையாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை கொண்டாடும் வகையில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் ஜெயந்தி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் பலி. வெடிமருந்து தயாரிப்பிற்கான வேதிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை லாரியில் இருந்து இறக்கிக் கொண்டிருந்தபோது வெடி விபத்து நிகழ்ந்ததாக தகவல். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து புறப்படும் விமானங்களின் கட்டணம் உயர்வு. கடைசி நேர புக்கிங் காரணமாக கட்டணம் அதிகரிப்பு என தகவல். வயநாடு நிலச்சரிவில் உறவுகளை இழந்த போதிலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர் ஜினோஸ். நிலச்சரிவில் சூரல்மலையில் உள்ள தமது மாமா மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட 4 பேரை இழந்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை கைதான தாதா நாகேந்திரன்
சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வேலூர் சிறையிலிருந்து போலீசார் அழைத்து வருகின்றனர். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு இன்று இறுதி வழக்காக விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. இடி தரப்பு வழக்கறிஞரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேறு வழக்கில் ஆஜரானதால் மாற்றம். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டியில் 100 கிராம் எடை அதிகரிப்பால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை நாளை மறுநாளிற்கு தள்ளி வைத்தது தீர்ப்பாயம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அர்ஷப் நதீமுக்கு 92.97 என்ற எண்ணுடன் காரை பரிசாக வழங்கிய பாகிஸ்தானின் பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் 10 கோடி பாகிஸ்தான் ரூபாய் பரிசுத் தொகைக்கான காசோலையை வழங்கி பாராட்டு.